ஹேண்ட்பேக் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே பேச போறோம். ஷூர் ஷூர். ரெடியா? ஓகே, எடுத்து வைங்க அந்த எடுத்துலமா பேக். அதை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவ்வளோ இருக்கா உள்ளார? கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பேக்கு. வா, சூப்பரா இருக்கு. ரெட் யூஸ்வலி இந்த கலர்ஸ் அவ்வளோ போக மாட்டாங்கல்ல, எல்லாரும் சாலிட் கலர்ஸ். ஆமா, இது வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட். இது அதுதான் இல்லை, வாங்கி தந்ததை எடுத்துக்கிட்டேன் நான். மேக்ஸிமம் நான் கார் எடுத்து டிரைவ் பண்ணி எங்கே போனாலும் இப்படி தான், அப்பா செம்ம சீன் அப்படின்னு வாங்கலாம். பட் நான் அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஒரு அடிக்ட் இருக்குது. என்கிட்ட இல்லாத பிராண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணல எக்ஸ்பைரி ஆகி போடுறேன். அந்த மாதிரி நிறைய சில வரைக்கும் நான் போட்டுருவேன். எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா யூஸ் கூட பண்ணாமல் போட்டிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. பர்ஃப்யூம் மட்டும் நான் ரொம்ப அடிக்ட். அதை மட்டும் வந்து எப்பவுமே இந்த லோக்கலாக வந்து ஒரு பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாலும் லைக் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பிராண்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்தால் பர்ஃப்யூம் கடை இருக்கும், சன்கிளாஸஸ் கடை இருக்கும், சாரீக்கு வந்து ஒரு மாளிகையே இருக்கும். அதுதான், மாளிகையே இருக்குன்னு சொல்லலாம். சரி, எவ்வளோக்கு இது வரைக்கும் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் சொன்னால் கண்ணு வச்சுருவாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போவே கண்ணு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. பர்ஃப்யூம் இருக்கும் 6 lakhs கிட்ட. நான் பர்ஃப்யூம்ஸ் 6 lakhsக்கு பர்ஃப்யூம் மட்டுமா? நான் வந்து சம்டைம் மூட் அவுட்டாக இருந்தால் ஷாப்பிங் போவேன், என்னை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஏதோ ஒன்று நம்மளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும்ல, அங்கே போய் எல்லாத்தையுமே பார்க்கும் போது லைக் வந்து மைண்ட் டோட்டலாகவே நம்மளுக்கு டைவர்ட் ஆகிடும். அந்த டைமில் தான் நான் போவேன். ஷாப்பிங் போகிறது பேசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. I decide. I go extra. Presta. Always extra. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய விமன் இவங்களோட சாரீஸ்க்கு பயங்கரமான ஃபேன். அவங்க ஒரு சாரீ போட்டாங்கன்னா போதும், மேம் உடனே எங்கே வாங்குனீங்க, ரீல் அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டுடே வி ஹேவ் என்ஷா தீபன் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஹேண்ட்பேக் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே பேச போகிறோம். ஷூர் ஷூர். ரெடியா? ஓகே, எடுத்து வைங்க அந்த எடுத்துலமா பேக். அதை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவ்வளோ இருக்கா உள்ளார? கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பேக்கு. வா, சூப்பரா இருக்கு. ரெட் யூஸ்வலி இந்த கலர்ஸ் அவ்வளோ போக மாட்டாங்கல்ல, எல்லாரும் சாலிட் கலர்ஸ். ஆமா, இது வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட். ஸோ அதனால வந்து இது அதுதான் இல்லை, வாங்கி தந்ததை எடுத்துக்கிட்டேன் நான். என்னோட ஹஸ்பண்ட் கிஃப்ட் இது. வா, சூப்பர் மேம். இதோட காஸ்ட் என்ன? இது வந்து ஒரு 5,000 இருக்கும். யூஸ்வலாக உங்க 2 பேர்ல யார் பயங்கரமா அந்த கிஃப்ட் பண்ற பழக்கம்லாம்? நான் தான். ஓப்பன் பண்ணலாமா? பார்க்கலாம். அது ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. என்ன க்ளோஸ்? ஐயோப்பா, இதை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னோட நான் இல்லைன்னா இது இல்லைன்னா நான் இல்லை. பயோதர்மாவோட மாய்ஸ்டர். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னால இதுதான் என்னை எல்லா இடத்துலையும் காப்பாத்துறது. அப்புறம் வந்து சன்கிளாஸ். ஓகே, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டு காட்டுங்க. அதெல்லாம் ரிச்சுவலா பண்ணணும், அதெல்லாம் ஹேண்ட்பேக் ஷோல. நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். எல்லாரும் என்ன ரொம்ப சீனுன்னு. அப்படியா? எப்பவுமே அப்படிதான் நான் சுத்திட்டு இருப்பேன். அதனால ரொம்ப சீனுன்னு சொல்லுவாங்களா, சரி அதனால கொஞ்சம் அடக்கமா. ஆமா ஆமா. ஆனா மேக்ஸிமம் நான் கார் எடுத்து டிரைவ் பண்ணி எங்க போனாலும் இப்படிதான், அப்பா செம்ம சீன் அப்படின்னு வாங்கலாம். பட் நான் அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க. ஓகே போதும், எடுத்துறவா, எனக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. சரி, எவ்வளவு சன்கிளாஸஸ் வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சன்கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வச்சிருப்பேன். 50 சன்கிளாஸ்? ஆமா 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 ஆமா. நான் பயங்கர சன்கிளாஸோட அடிக்ட்னு சொல்லலாம். மிஞ்சு போனா ஒரு 10 கலர்ல வரும். இல்ல இல்ல, நீங்க அதுக்கே வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். நாங்க வரோம். அதுக்கு உங்க சாரி கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சன்கிளாஸ்லாம் ஒரு நாள் பத்தாது. சாரி கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாள். இத்தனைக்கும் அந்த சாரி எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். சேல் பண்ணியுமே எனக்கு இடம் பத்தல வீட்டுல. இது எவ்வளவு சாரீஸ் இருக்கு உங்ககிட்ட? அதிகபட்சமான ஒரு வார்ட்ரோப்ல இருக்க சாரீஸ் கணக்கே இல்லைன்னு சொல்லலாம். ப்ரொமோஷன்ஸ்க்கு வர்றது. நான் அது இல்லாம நான் ஒரு சாரி லவர்னால சாரி வாங்கிட்டே இருப்பேன். அது பாட்டுக்கு ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வீடா இல்லைன்னா என்னன்னு என்ன கேட்பீங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் வீடு இருக்கும், சாரிக்குள்ளதான் வீடு இருக்கு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே. நான் ஒரு பெரிய அடிக்ட். சரி சொல்லுங்க, அந்த கவுண்டா சொல்லுங்க மேம், எவ்வளவு புடவைகள் இருக்கு வீட்ல அப்படின்னு? 5,000 plus. 5,000 plus. நான் வந்து 5,000 plus சொல்லியிருந்தேன். ஓகே, சரி. இப்போ இந்த சாரீஸ்லாம் எங்க வைப்பீங்க, எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? இப்படிதான் அக்கா வீடு, தங்கச்சி வீடு, சூட் கேஸ்ன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி பாதி பாதி அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் நான். இப்பெல்லாம் சாரி போடுறேன்னா உடனுக்குடனே வந்து அதை நான் யாராவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துறது. வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது இப்போ வர சாரீஸ் எல்லாம். ஏன்னா எனக்கு வைக்கிறதுக்கு இடம் பத்தல.
உங்க ஹஸ்பண்ட் திட்ட மாட்டாங்களா? என்ன இவ்ளோ புடவையா வாங்குற, இவ்ளோ சன்கிளாஸஸ் வாங்குற? அப்படியே திரும்பி அங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான். உங்க டாட்டர் மினி வெர்ஷன் ஆமா. அவ்வளவுதான். 2 பேரும் என்ன சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. இந்த ட்ரெஸ் விஷயத்துல எனக்கும் அவங்களுக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த வார்ட்ரோப்ல ஒரு பாதி இடம் தான் குடுத்திருப்பேனே. இந்த டிபிக்கல் இந்தியன் மம்மிஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. ஒரு ஒரு 5% வார்ட்ரோப் தான் ஹஸ்பண்டுக்கு இருக்கும். ஃபுல்லா வந்து ஒய்ஃப்க்கு தான் இருக்கும். ஆமா. அந்த அதுல மாதிரி. அவருக்கு பாதி கூட இருக்காது பாவம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலயே நான் கொஞ்சம் கெஞ்சி, சரி சன் கிளாஸஸ் மட்டும் இந்த வார்ட்ரோப் மட்டும் குடுத்துறேன். இந்த ரேக் மட்டும் குடுத்துறேன் அப்டின்னிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் கொடுமை பண்ணுவேன் அவங்கள. எனக்கு இப்ப கியூரியஸ் ஆயிடுச்சு மேம். சீக்கிரமா வந்து சீக்கிரமா வார்ட்ரோப் டூர் நம்ம பண்ணியே தீர்றோம். Definitely அண்ட் சன்கிளாஸஸ்க்கு தனியா ஒரு டூரே பண்றோம் நம்ம. டெஃபினட்டா. ஓகே டன். ஓகே அடுத்து வேற என்ன? அடுத்தது வந்து டிஷ்யூஸ். ம். இந்த டிஷ்யூஸ் இல்லாமலும் என்னால இருக்க முடியாது. அப்புறம் வந்து பெர்ஃப்யூம். ஸோ இது வந்து நான் பயங்கர பெர்ஃப்யூம் லவர். டியோரோட பெர்ஃப்யூம் இது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் லைக் வந்துட்டு அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஒரு இது நம்ம பாடியிலே இருக்கும். நம்ம கிராஸ் ஆனாலும் எல்லாரும் நம்ம கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஃபேவரட். பாதி தான் இருக்கு இன்னும். இன்னும் ஃபுல் இருக்கு வீட்ல. இன்னும் ஃபுல்லா இருக்கா? இன்னும் வீட்ல வச்சிருக்கேன். இது இப்போ தீர போகுதுன்னு சொல்லிட்டு அதனால பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறேன் நான். இதோட காஸ்ட் என்ன? ஐ திங்க் இது வந்து ஒரு 20க்குள்ள வரும். எனக்கு புரியல. பேக்கே 15 குள்ள வாங்குறீங்க. ஆனா பெர்ஃப்யூம் 20 ஆனா வாங்குறீங்க. எனக்கு தெரியல அந்த பெர்ஃப்யூம் மட்டும் நான் ரொம்ப அடிக்ட். அத மட்டும் வந்து எப்பவுமே இந்த லோக்கலா வந்து அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா, விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாலும் லைக் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பிராண்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றது. ஓகே. இப்ப வீட்டுக்கு வந்தா பெர்ஃப்யூம் கடை இருக்கும், சன்கிளாஸஸ் கடை இருக்கும், சாரிக்கு வந்து ஒரு மாளிகையே இருக்கும். அதுதான் மாளிகையே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அவ்வளவு மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே அடுத்து. அடுத்தது வந்து பவர் பேங்க். ஆ. அது எல்லாருக்கும் தேவை. இந்த பவுச் ஓபன் பண்ணிடுறேன். ம். இது என்ன மேக்கப் பவுச்சா? மேக்கப் பவுச். இது வந்து இந்த ரூஜ்ல போடுறது. ரோஸ். ஆமா. ஓகே. So, இது ரீசன்ட்டா தமிழ்ல யூஸ் பண்ணிருந்தாங்க ஆமா, தானே? ஆமா. அத பார்த்து தான் வாங்குனீங்களா? ஆமா. எனக்கு வந்து என்னன்னா ஒரு அடிக்ட் இருக்கு. என்கிட்ட இல்லாத பிராண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணல எக்ஸ்பைரி ஆகி போடுறேன். அந்த மாதிரி நிறைய சில வரைக்கும் நான் போட்டுருவேன். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா யூஸ் கூட பண்ணாம போட்டிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. லைக் அதனால வந்துட்டு எல்லாமே வாங்கி வச்சுப்பேன். பட் இது ஓகே தான். ஓகே. இதோட காஸ்ட் என்ன மேம்? இது வந்து 1000 சம்திங் தான் வருமே. ஆனா மொத்தமா வாங்குனதுனால லைக் எனக்கு தெரியல. பட் 1000 அந்த ரேஞ்ச் தான் வருமே. ஆமா. அப்புறம் வந்து கே பியூட்டியோட அந்த லூமினேஷன் க்ரீம் சொல்லுவோம்ல, இந்த இடத்துல ஃபுல்லாவே ஃபேஸ் ஃபுல்லாவே போட்டுடலாம். மேக்கப்புக்கு முன்னாடி இல்ல மேக்கப்பாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப க்ளோ. பட் எல்லா விமன்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸ்ட்ரோக் கிரீம். ஆமா. இது கரெக்ட். ஸ்ட்ரோக் Stroke க்ரீம் cream இது. தான். ஆமா ஸ்ட்ரோக் க்ரீம் இது. அதே பிராண்ட்லயே வந்து இது இந்த லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியா, லிப்ஸ் ட்ரையா இல்லாம சூப்பரா இருக்கும். இது வந்து ரீசெண்டா எனக்கு ரொம்ப அடிக்ட்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவும் ஐ திங்க் இது ஆஃபர்ல வாங்கினேன். பிங்க் சேல் போட்டிருந்தாங்கல்ல, அப்போ வாங்கினது. பட் குட் இது. இதே பிராண்ட்லயே. ஷெபாமெட்டோட லிப் பாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாபி ப்ரௌனோட இந்த நியூட் லிப்ஸ்டிக். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட் தான் யூஸ் பண்ணுவேன். டார்க் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் குட். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 5000. ஆனா அந்த நம்ம இப்போ நினைப்போம் இந்த காஸ்ட்டுக்கு ஒரு 10 20 லிப்ஸ்டிக் வாங்கிடலாம். ஆனா அந்த மணிக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும். பிராண்ட பொறுத்த வரைக்குமே அந்த பிராண்ட்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா லைக் அந்த பிராண்டுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டே இருக்கும். ஆமா. பாபி ப்ரௌன் வந்து அந்த லிப்ஸ்ல இருக்கிறதே தெரியாது. ஒரு மாதிரி வெண்ணெய் தடவைனா எப்படி இருக்கும்? லைக் அந்த மாதிரி அந்த இருக்கும். ரொம்ப மாதிரி. சூப்பரா நீங்க இப்ப இருக்கும். போட்டிருக்கிறது அந்த ஷேட் தானா? அதை விட வேற ஒரு ஷேட் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டா இது வந்து நைக்கால வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா லான்ச் ஆயிருக்குது இந்த லிப்ஸ்டிக். லிப் கிரப்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஷேட் தான் நான் போட்டிருக்கேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட். ஐ திங்க் 700 சம்திங் வரும். பட் குட். இப்போ நான் அதை தான் போட்டிருக்கேன். பட் இது எல்லாருமே அஃபோர்ட் பண்றது தான். பட் இது கூட வாங்கலாம். நல்ல ஸ்டே இருக்கு. ஆனா என்னன்னா லிப் பாம் போட்டு வேஸ்லின் எல்லாம் போட்டு ஒரு வழி ஆயிடும். எடுக்க பாவம். வாய்க்கு வாயில தான் எழுதுறோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக். ஆனா குட். ஓகே. நல்லா இருக்குது. லிப் க்ளாஸ் இது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ஆர்கானிக் மாதிரி லைக் வந்துட்டு போடும்போது நம்மளுக்கு லிப் கிட்ட எரியும். ஆனா அந்த லிப் மேம் நீங்க பாசமா குடுக்குறப்பவே நான் சந்தேகப்பட்டுட்டேன். போடலாம். இல்ல. இது வந்து அந்த லிப் நம்மளுக்கு வந்து அந்த ஃபில்லர்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லைக் நம்ம இத மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த லிப்ஸ் வந்து அது ஃபில்லர்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. லைக் வந்து நல்லா இருக்கும் அது. அந்த இது வருதா புதினாவோட ஆமா. மின்ட் மின்ட் ஃப்ளேவர் இருக்குல்ல. ஸோ லைக் அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாவ். மேக்கோடது அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது என்ன ரேட் இது? இது வந்து 3000 சம்திங். 3000. மேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லி தானே. மேக்கோட வந்து இந்த க்ளோ க்ரீம் இது
ஸோ இந்த மாதிரி இருக்கும். காலி ஆயிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட நான் இதை காலி பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா லைட்டாக போட்டு காமிக்கிறேன். இப்படி போடும்போது இங்கே தெரியுதா உங்களுக்கு ஷைன் இருக்கும். இதுதான். பட் அப்படி கிடையாது, என் ஸ்கின் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே என் ஃபேஸ் நல்ல க்ளோவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப குட்டு. இதுவுமே வந்து அரௌண்ட் 3000 சம்திங் வரும். பட் நல்லாயிருக்கும் இது. ஐ திங்க் இது என்னோட ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணா, அஸ்வதி எனக்கு கிஃப்ட் பண்ணா இது. அப்போது நம்ம மேக்கோட ஐஷேடோ இது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நேச்சர். இந்த ஐஷேடோ போடும்போது பர்டிகுலராக எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க. இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க். எக்ஸ்பென்சிவ் பிங்க். நம்மளுக்கு போடும்போதே ஒரு மாதிரி க்ளாஸியாக தனியாக ஐ மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதனால இதோட காஸ்ட் ஐ திங்க் ஒரு 2000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 2000 அந்த மாதிரி. ஸோ பவுச் காலி. இது வந்து பேசிக்கான. ஆமாம், இவ்வளோ தான். நான் வந்து மேக்கப் போடுறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. சன்ஸ்க்ரீன் லோஷன் இவ்வளோ தான். நான் அப்புறம் வந்து சார்ஜர்லாம் போடுறதுக்கான ஒரு பேக். ஓ, அதுக்கு ஒரு பேக். ஆமாம், எனக்கு என் பேக்கை பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸாக இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டேன். ஐஃபோன் சார்ஜர் அடாப்டர் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து நாப்கின்ஸ்க்காக பவுச். இது இதுக்கு ஒரு பவுச் வச்சிருக்கீங்களா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக எடுக்கணும். எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அந்த நேரத்தில் இது பண்ணக்கூடாது. எப்போவுமே என் பேகு வீடியோ இன்டர்வியூக்காக கிடையாது, லைக் எப்போ வந்தாலும் என்னோட பேக் இதுதான், இப்படி தான் இருக்குமே. ஸோ அதுக்காக இந்த இது. ஓகே, அதான் யோசிச்சு என்ன இவ்வளோ கம்மியா இருக்கே பொருட்கள் அப்படின்னு. சொல்லுங்க. ஓகே, இதுல தான் வந்து மெயின் பிக்சர் இருக்கு. மெயின் பிக்சர்ஸில் எல்லாம் பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. ஸோ மவுத் வாஷ், அப்புறம் வந்து ரூம் ஸ்ப்ரே. ரூம் ஸ்ப்ரே எதுக்கு எனக்கு புரியலையே. எதுக்குன்னா லொக்கேஷனில் நம்ம சாப்பிட்ட பிறகு இல்லைனா வாஷ்ரூம் சம்திங் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்மெல் வரும். சாப்பிட்ட பிறகு அதுக்காக நான் வந்து இந்த ரூம் ஸ்ப்ரே எப்போவுமே இருக்கும் என் பேக்கில். அதனால மினி ரூம் ஸ்ப்ரே. அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சர். இது புதுசா இருக்கு அந்த பிராண்ட் இல்ல. இது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இங்கே கிடையாது, இந்த பிராண்டு. அப்புறம் வந்துட்டு ஃபாரஸ்டேஷனில் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் ஹேண்டுக்கு போடுறதுக்கு, ஹேண்டுக்கு மட்டும் போடுறதுக்கான சன்ஸ்க்ரீன் லோஷன். பட் இது ஃபாரஸ்டேஷன் ரொம்ப குட். என்னோட மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாக இதில் தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் எல்லாமே இதுதான் இருக்குமே. புதுசா இருக்கு இந்த பிராண்டும். ரொம்ப ஃபெமிலியரா. பிராண்டு கொஞ்சம் நல்ல பெரிய பிராண்டு, எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி. அதனால வாங்குறது ரொம்ப யோசிப்பாங்க. பட் குட் பிராண்ட். என்னோட பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ் எல்லாமே மேக்ஸிமம் இதுதான் இருக்குமே. ஓகே, அது என்ன காஸ்ட் இப்போ அந்த சன்ஸ்கிரீன்? இந்த சன்ஸ்கிரீனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 1000 அந்த மாதிரி வரும். அந்த ரேஞ்சு தான் வரும். அப்புறம் மொரிங்கா ஆயில் சீரம். இது இதோட காஸ்ட் வந்து ஹேர் ஆயில். ஆமா, ஹேர் சீரம். ஹேர் சீரம். ஓகே. ஆமா, இது வந்து மினி தான் வாங்கியிருக்கேன். பெருசு நான் வாங்க மாட்டேன். சின்னது வாங்கிக்கிட்டா என் பேக்ல வச்சு கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு இது மினியே 1600 ஆக்சுவலி. பா, இவ்ளோ எக்ஸ்பென்சிவ். ஆமா, இது முருங்கை ஆயில்னா இந்த முருங்கைக்கீரை ஆயில் அதுதானே. ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. சோ இதுதான் நான் ஹேர் growth ஆயிருக்கா அது போட்டு? எனக்கு நார்மலாவே growth ஜாஸ்தி, அதனால அந்த பிரச்சனை இல்லை. பட் இது ட்ரை ஆகாம ரொம்ப நல்லா இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும். ஆர்பிட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே. என்ன ஸ்ப்ரே இது? இதுவா, காலுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே. காலுக்கு அடிக்கிற ஸ்ப்ரேவா? எல்லாருக்கும்லாம் தெரியாது, எனக்கே தெரியாது. எதுக்கு இது காலுக்குலாம்? நம்ம டிராவல் பண்றோம், இப்போ மாய்ஸ்சர் சம்திங் அப்ளை பண்ண முடியலன்னா இது போட்டோம்னா அந்த பிக்மெண்ட்லாம் போயிட்டு. இது மெட்ரோ இருக்குல்ல ஷாப்பு, அங்க நிறைய கிடைக்கும் இது. ஸோ அதனால இதை மினியா வாங்கி வச்சிருக்கேன். இது நிறைய இருக்கும் ஆக்சுவலி என்கிட்ட, ஏகப்பட்டது. பட் இது குட். காலில் இப்போ கஷ்டப்பட்டு தேய்க்கலாம் வேணாம், அப்படி ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். பட் அந்த பிக்மெண்ட் எல்லாமே இதுல போகுது. ஏன்னா நான் இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சூப்பரா இருக்கு. என்ன பிராண்ட் இது கரெக்ட்டா சொல்லுங்க, இது நாங்க வந்து வாங்கிக்கிறோம். நம்ம இதுல போனாலே, இது ஆன்லைன்லயே கூட கிடைக்குது. ஃபுட் ஸ்ப்ரேன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, டன். ரொம்ப நல்லா இருக்கும். நெயில் பாலிஷ் வைக்கிறதே இல்லை, ஃபுல்லா ஜெல் பாலிஷோட தான் நான் சுத்துறது. சும்மா அப்படியே வச்சிருக்கிறேன். சரி, யாருக்காச்சும் உதவி தேவைப்படல, நெயில் பாலிஷ் நீங்க என்ன கேட்டாலும் என் பேக்ல இருக்கு அந்த மாதிரி. இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ரிமூவர். இந்த ரிமூவர் எதுனா சாப்பிட்டது அப்புறமா இந்த எல்லோயிஷ் ஆகிடும்ல நம்மளுக்கு. ஸோ நான் போடுறது ஜெல் பாலிஷ்னால லைட் கலர்ஸ்லாம் போடும்போது எல்லோயிஷ் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ரிமூவர். ஆமாம், இந்த வீட்டுக்கு போய் பண்ற பழக்கமே இல்லை போல மேம், எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே இருக்கும். இந்த பேக் இல்லைன்னா நான் காலி. ஆனால் இந்த இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு எங்கேயுமே அலைய மாட்டேன். ஏதாவது தேவை இருக்கிறத மட்டும் சின்ன ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருப்பேன் காரில், அந்த ஹேண்ட் பேக்கை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போவேன். தேவையாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போவேன், அவ்வளோதான். ஸோ இது எப்போவுமே இருக்கும். காரு எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அங்கங்கெல்லாம் இது இருக்கும். எனக்கு சானிடைசர் வந்து பாத் அண்ட் பாடியோட பிராண்ட் இது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். சானிடைசர் கூட பாத் அண்ட் பாடியில். ஆமா, இது கொஞ்சம் இப்படி எடுத்து போடும்போது ஸ்மெல் உங்களுக்கு வருதா? அதுக்காக இல்லை, கொஞ்சம் ஸ்மெல் தெரியுதா உங்களுக்கு? ஸ்மெல் வருதா?
நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி. ஸோ இதுதான். அப்புறம் வந்து எல்லா விமென்ஸ் கிட்டமே இருக்கிறது ஒரு மிரர். மிரர், வெட் வைப்ஸ். வெட் டிஷ்யூ. இது என் பாப்பாவோட மொபைல், என் மொபைலில் வச்சுருக்கா. அப்புறம் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரிஃப்ளேமோட பிராண்ட் இது. பட் இந்த ஸ்ப்ரே ரொம்ப குட், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடி ஸ்ப்ரேவா? பாடி ஸ்ப்ரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வருது ஸ்மெல். வருதா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸோ பாடி ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். கண்ணா பின்னான்னு ரொம்ப இந்த கிராஸ் ஆனாலே ஒரு சிலவங்களுக்கு தலை வலிக்கும், அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். ஆனா கிராஸ் ஆனா ஸ்மெல் வரணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். பல்காரியோட மினி பெர்ஃப்யூம் இது. இது வந்து எப்படி இது பெர்ஃப்யூம். இது எப்படி இருக்கும்னா லைக் வந்துட்டு இந்த ரோல் மாதிரி வரும். ஓகே, அத்தர் அதர் டைப்பு. ஆமாம், பட் இதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதோட பாக்ஸ் மட்டுமே 10,000 ருபீஸ் வரும். இப்போ நீங்க வச்சிருக்கதா? ஆமாம், இது இருக்குல்ல, இது வந்து 4 இந்த மாதிரி 4 ஃப்ளேவர்ஸ் வரும். இதோட பாக்ஸே வந்து 10,000 சம்திங் வரும். பட் நான் கொஞ்சம் அது அடிக்ட்னால இந்த பெர்ஃப்யூம்ஸ் மட்டும் கொஞ்சம். சரி, எவ்வளவுக்கு இது வரைக்கும் பெர்ஃப்யூம் வாங்கியிருப்பீங்க? ஐயோ, அதெல்லாம் சொன்னால் கண்ணு வச்சிருவாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அச்சோ. இப்பவே கண்ணு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. நல்லா தானே போயிட்டுருக்கேன். பெர்ஃப்யூம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs கிட்ட நான் பெர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கேன். 6 lakhsக்கு பெர்ஃப்யூம் மட்டுமா? பெர்ஃப்யூம்ஸ் மட்டும். நான் வாட்ச் ஆகட்டும், பெர்ஃப்யூம், அது ஒரு பைத்தியம். அது ஏன்னே எனக்கு தெரியல. பிராண்டு தான் போடணும் அந்த மாதிரி ஒரு இது. ஒன்று வச்சிருந்தாலும் பிராண்ட் வச்சிருக்கணும்ன்ட்டு ரிப்பீட்டடாக என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 2 வச்சுருப்பேன் நான். இந்த பெர்ஃப்யூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே 2. எதனால அப்படி? அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப எனக்கு அடிக்ட் ஆகிடும். சம்டைம் வந்து என்னோட கசின்ஸ் லண்டனில் இருக்காங்க, வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். பட் இருக்கிறதே நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரே ஃப்ளேவரை ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. பட் யூஸ் பண்ணாத பெர்ஃப்யூம்ஸ் தான் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு, வருஷத்துக்கு நான் வாங்காமல் இருக்கலாம். அந்த வாங்கவே மாதிரி கூடாது மேம். அடுத்து நீங்க அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. நோ வே, வாய்ப்பே இல்லை. அது இப்போ பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தார். அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் தான். லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த வெக்கேஷனுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் பண்ணி அப்படியே சேர்த்து வச்சிருவேன் நான். சரி, நீங்க யூசுவலா எப்பெல்லாம் ஷாப்பிங் போவீங்க? என்னெல்லாம் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா போவேன், இல்லை வந்து நான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்க போவேன், நான் ஹாப்பியாக இருந்தால் போவேன். நீங்கள் எப்பெல்லாம் போவீங்க? நான் வந்து சம்டைம் மூட் அவுட்டாக இருந்தால் ஷாப்பிங் போவேன். என்னை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஏதோ ஒன்று நம்மளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும்ல, அங்கே போய் எல்லாத்தையுமே பார்க்கும் போது லைக் வந்து மைண்ட் டோட்டலாகவே நம்மளுக்கு டைவர்ட் ஆகிடும். அந்த டைமில் தான் நான் போவேன். ஷாப்பிங் போகிறது பேசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப அதிகமாக போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டே டைம் போவேன், இல்லை மூட் அவுட்டாக இருக்கிற டைம் போவேன், அவ்வளோதான். சரி, சும்மா இப்போ ஒரு ஷாப்பிங் போறீங்கப்பா, எவ்வளோ வந்து நார்மலாக ஸ்வைப் பண்ணுறது ஒரு வாட்டி போகிறதுக்கு? ஐயோப்பா, அது என்ன நினச்சாலும் எனக்கே பயமாக இருக்கும். நிறையவே நான் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் நான் என்னோட பட்ஜெட் சும்மா ஒரு 10,000 வச்சுருப்பேன். ஆனால் நான் போய் செலவு பண்ணால் 30,000 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால மேக்ஸிமம் ஷாப்பிங்கை வந்து நான் ஸ்கிப் பண்ணுவேன். வேணாம், நான் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு நினச்சிட்டு, 1000 ரூபாய்லாம் நான் சரித்திரமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாம், அப்போ நான் நினைப்பேன் இன்னைக்கு இது ஒன்று மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நான் எங்கேயுமே டைவர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் வாய்ப்பே இல்லை. அப்போ தான் இது வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து சரி ஓகே வாங்கி வைப்போம், ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து வைப்பேன். நான் நிறைய ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பைரி ஆகி சும்மாவே யூஸே பண்ணாமல் நான் தூக்கி போட்டிருக்கேன் ஸ்டில் நான் வரைக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஷேட்ஸ் நிறைய மாற்றணும் அப்படின்னால என்னென்னமோ பிராண்ட்ஸ் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல், ஏன்னா அது யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, தூக்கி போட்டுருவேன். புதுசாக கூட தூக்கி போட்டுருவேன். செப்பல்ஸ்லாம் கூட வாங்கிட்டு அது என்ன ஆகும், சரி இந்த ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி போடணும், இந்த சல்வாருக்கு இந்த கலர் போடணும் அப்படின்ட்டு அவ்வளோ செப்பல்ஸ் வச்சுருப்பேன். அதெல்லாம் இப்போது ஒரு 4 days பேக் தான் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி யூஸே பண்ணாமல் போட்டேன். எவ்வளோ யூஸ் பண்ணாமல் போட்ட ஸ்லிப்பர்ஸ் இருக்கும்? கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 15 கிட்ட இருக்கும். ஓகே, 15 செப்பல், ரொம்ப எக்ஸ்பென்சிவான செப்பல்ஸ் எல்லாமே. அதை பார்க்குற போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஷோ நம்ம அப்போ இருக்கும், அப்போ தேவையா அந்த நேரத்தில் இல்லாமல் நான் ஒரு ட்ரெஸ் சூப்பராக பண்ணிவிட்டு அந்த செருப்பு மேட்ச் இல்லைன்னா எனக்கு செருப்பு ட்ரெஸ்ஸிங் இப்போ அந்த டோ வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் இந்த ட்ரெஸ் போடுறேன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செருப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் மேட்ச் பண்ணுவேன். அது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்படின்னும் போது லைக் எனக்கு வந்து பெரிய இது இல்லை. ஓகே, பயங்கரமா இருக்கு மேம். நீங்க சொல்ல வந்து எப்படா வந்து உங்க வீட்டுக்கு வருவோம், எல்லா கலெக்ஷன்ஸும் பார்ப்போம் அந்த மாதிரி வந்து பாருங்க. எனக்கு பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பவுமே இருக்கும். ஓ, அதெல்லாம் பொட்டா? பொட்டு. ஆமாம்,
ஓகே. எனக்கு பொட்டு வைக்கிறது ரொம்ப சும்மா பிடிக்கும். ஓபன் பண்ணுங்க அப்பதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்க, பொட்டுக்கே ஒரு பெரிய இது ரெடி வச்சிருக்கேன். ஆயிட்டேன் நானு நீங்க சொல்றது. என்ன பொட்டுன்னு சொன்ன சும்மா திறந்தா உள்ள ஒரு பல விதமா வச்சிருக்கீங்க. ஆமா. பொட்டு என்கிட்ட நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அவ்ளோ ஒரு பைத்தியம், பொட்டு பைத்தியம் நானு. ஆக்சுவலி நான் இந்த மாரி ட்ரெஸ் கூட பொட்டு வைப்பேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து உனக்கு ரொம்ப அது ஆடா தெரியல. இதுவே வேற யாராவது இருந்தா நான் வேற மாரி கமெண்ட் பண்ணியிருப்பேன் அப்டின்னுவாங்க. அதனால அவாய்ட் பண்ணிட்டீங்க. நீங்க பொட்டு வைக்கிறதுல இன்னைக்கு வச்சிருப்பீங்க. இல்லன்னா வச்சிருப்பேன். இல்லன்னா அவங்களே வந்துருவாங்க. வேற யாருமே நம்மளுக்கு சொல்ல வேண்டாம். சரி, இப்ப யூசுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் போறப்போ அவங்கலாம் என்ன சொல்லி டீஸ் பண்ணுவாங்க? அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு எவ்ளோ வந்து காசு தேய போதோ தெரியலையே! இன்னைக்கு என்னலாம் வாங்க போறாங்களோ தெரியல. அப்பலாம் ரொம்ப எந்த பொருளுக்கு டீஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி காஸ்மெட்டிக் தான் எனக்கு வந்து சொல்லுவாங்க. ஐயோ! இன்னைக்கு இவ போறா, எத்தன வாங்க போறா என்னன்னு தெரியல. அந்த மாரி காஸ்மெட்டிக்கு, ட்ரெஸ்ஸஸ் அதிகமா வாங்குவேன். சாரீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பிடிச்சிருந்தா. இப்ப நேரா போய் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றது, பட்டு சாரி மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். மத்தபடி நார்மல் காட்டன் சாரீஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே நான் வாங்கிடுவேன். ஏன்னா நெறைய பேஜுக்கு ப்ரமோஷன் பண்றதுனால, ஸோ அதில பார்க்குறம்போதே எனக்கு என்ன பிடிக்குதோ அத நான் வாங்கிப்பேன். சாரீக்குன்னு பர்ட்டிகுலரா நான் வந்து பர்ச்சேஸ்லாம் இப்ப பண்றதில்ல. சோ மந்த்லி பர்ச்சேஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ்னா எவ்ளோ இருக்கும்? சாரி நான் இப்ப பர்ச்சேஸ் பண்றதே இல்ல. எனக்கு வர ப்ரமோஷன்ஸே எனக்கு பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அதனால சாரிக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மந்த்ஸா நான் சாரிக்காக பர்ச்சேஸ் பண்ணல. இப்ப நவராத்திரிலாம் வருதுல்ல, நவராத்திரி வருது. ஸோ அதனால இப்ப நடுவுல எங்க ஃபேமிலில கொஞ்சம் ஃபங்ஷன்ஸ்லாம் வரதுனால அதுக்கு மட்டும் இப்போ சாரி பர்ச்சேஸ் பண்ணணும். அது மட்டும் வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஆனா இப்ப எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. இப்ப வந்து ஒரு கட்டுக்கோப்போட இருக்கீங்க. ஆமா. பர்ச்சேஸ் போக்கூடாது அப்டின்ட்டு. ஆமா. ஓகே. அடுத்து வேற என்ன பொருள் இருக்கு? இது வந்து மினி பர்ஸ் அண்ட் சார்ஜர். இது வந்து அந்த ஒரு குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஷாப் இருக்குமே. ஐயோ! அது மினிசோ. மினிசோ. ஆமா. அப்பா நானும் இதே மாரி ஒரு பர்ஸ் வச்சிருக்கேன். மினிசோல தான் வாங்கினது. பட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததா, ஸோ அதனால நான் அதில வாங்கிட்டேன். அழகா இருக்குது அதுல அப்படின்னு. ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவா வந்து எங்களுக்கு போட்டோஸ் காட்டுங்க. உங்களோட ஆதார் கார்டு அந்த மாரி இல்ல வந்து டிரைவிங் லைசென்ஸ் அந்த மாரி போட்டோஸ்லாம் காட்டுங்க ப்ளீஸ். அதெல்லாம் தயவு மேம் நாங்க பார்க்குறோம் ஒரு கியூரியாசிட்டியா நீங்க இருக்குல்ல. வேணா பாருங்க. அதில காமிச்சிடக்கூடாது. சரி குடுங்க. சரி வேணாம். நான் அது காமிக்கிறதுக்கு பதிலு நான் இது அதுலயே காமிக்கிறேன். அழகா இருக்க மாரி காட்ட போறீங்களா? நோ சீட்டிங் மேம். இல்ல. இவங்க என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகே. நீங்க வந்து இந்த இடத்துல நான் ஒரு சிறந்த தாரம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க. அப்படி இல்ல. ஒரே போட்டோ வச்சிருப்பேன். அந்த மாதிரி இல்ல. ஃபோட்டோஸ் டிஃபால்ட்டா அவரோட ஃபோட்டோஸ் எப்பவுமே நான் இந்த பர்ஸ்ல எப்பவுமே வச்சிருப்பேன் அது. டைவர்ட் பண்ணிட்டீங்க மேம். ஆதார் கார்டு காட்டுங்க. ஆதார் கார்ட்லாம் நான் கொண்டு வரல. அப்புறம் எனக்கு வந்து முருகர் ரொம்ப ஃபேவரைட். இது வந்து லக்ஷ்மி ஏதோ ஒரு ஷாப்ல எல்கேஎஸ்ல குடுத்தது. அங்க வாங்குறச்சே எனக்கு குடுத்தது. லக்ஷ்மி அது கொஞ்சம் ஒரு நல்ல வைப்னால லக்ஷ்மி இது பண்ணியிருப்பேன், வச்சிருப்பேன் எப்பவுமே. அப்புறம் வந்து இது முருகர். இது வந்து திருச்செந்தூர் போகும்போது தான் வாங்கினது இது. இந்த இது. ஸோ முருகர் நான் பயங்கர டிவோடி ஆக்சுவலி. அதனால முருகர் இது டிஃபால்ட்டா கார்ல என்னோட பர்ஸ்ல இருக்கும். ஸோ இதுதான். வேற ஒண்ணும் பெருசா கசகசன்னுலாம் வச்சிருக்க மாட்டேன். இவ்வளோதான் என்னோட பர்ஸே. என்னோட வேலட் இவ்வளோதான். கேஷ் எல்லாம் இப்ப நம்ம எடுத்துட்டு போறதில்ல. எல்லாம் ரூ. 1 ₹10 கூட நம்ம ஜிபே தான் பண்றோம். கடைக்காரன் தான் பாவம். ஆனா அவங்களும் இப்ப அந்த மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்களா, ஜிபே நம்பர் இருக்குமா, ஜிபே பண்ணிடுங்கம்மா அவ்வளோதான். இதுதான். அப்புறம் வந்து இது வந்து பட்ஸ். பட்ஸ் கூட வச்சிருப்பீங்களா மேம்? அதெல்லாம் வீட்ல தானே இருக்கணும். என்ன இது எல்லாமே வச்சிருக்கீங்களே ஆக்சுவலி பேக்ல. எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னால நான் வந்து பட்ஸ் சம்டைம் காது ஏதோ வலிக்கிற மாதிரி அப்போ போய் இறங்கி வாங்கி இம்பாசிபிள். அதனால பேக்லேயே வச்சுக்கிறது பட்ஸ். அந்த பட்ஸ் மெயினாக வந்து காது குடையிறத தாண்டி இந்த காய்ச்சல்லாம் வைக்கிறோம்ல, நான் கிளியர் பண்ணுறது இந்த பட்ஸில் தான் கிளியர் பண்ணுவேன். அதனால பட்ஸ் மெயின் அதுதான். காது குடையிறது தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன உங்கள ஜட்ஜே பண்ண முடியல மேம். நீங்க வந்து எல்லா மளிகை கடையும் வச்சிருக்கீங்க. பார்மசி மாத்திரை. மாத்திரையும் யூஸ் பண்ண மாட்டேன், தைலமும் யூஸ் பண்ண மாட்டேன். தெரியலையா? நீங்கள் கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் நான் தரலான்றது. இப்படி வேற சொல்லிட்டீங்க. உங்க பெர்ஃப்யூம் வேற எல்லாமே காஸ்ட்லி ஆச்சு. அதனால யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ சேஃப்டி பின், ஹேர் பின். கரெக்ட்டா? கரெக்ட். அப்பாடா குடுங்க பெர்ஃப்யூம் குடுங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க. மேம் இப்பலாம் ஏமாத்தாதீங்க. அப்ப இந்த பெர்ஃப்யூம் இருக்கு. இது ஓகேவா? இத கொடுத்துட்டுமா? வீட்டுக்கே வரேன். புதுசா கொடுங்க. பெரிய புதுசா? perfume. ஓகே. இப்போ நான் கையில இதுதான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஹேர் பின் அண்ட் சேஃப்டி பின்லாம் வைக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாமே கரெக்டா வைக்கணும்ல ஆர்கனைஸ் பண்ணி. அப்ப அந்த நேரத்துல எது எங்கன்னு தேடிட்டு இருக்க முடியாது. அதனால ஸோ இதுக்கான ஒரு சின்ன மினி பர்ஸ் தான் இது. பரவாயில்ல நீங்களாம் வச்சிருக்கீங்கன்னா எத்தனை பின்னு வாங்கினாலும் எத்தனை பேண்ட் வாங்கினாலும் தொலைஞ்சிரும். இல்ல. நான் வந்து ரொம்ப நீட் எனக்கு தேவை இது. அதனால வந்து கண்டிப்பா நான் வச்சிருப்பேன் இது. ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். என்னோட பேக் கிளியர். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.
I decide. I go extra. Presta. Always extra. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.